அகிலும் தேக்கும் அழியா குன்றம் முகிலும் சென்னல் விளையும் நாடு மணக்கும் காடு
தலப்பா பகுதியில் அழகிய கல்வெட்டி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே அதற்கு முன் தோன்றிய மூத்த குடிமக்களே மதுரையிலே உச்சங்கங்கள் வைத்து முத்தமிழை வளர்த்த போது அறிவிக்கிறேன். கற்பு கரட்சியாம் கண்ணகிக்கு சிலைவடிக்க கங்கை வரை படையெடுத்து கனக விஜயனை வென்று அவன் தலையிலே கல்லெட்டி கொண்டு வந்து கற்பின் திருவுருவமாம் கண்ணகிக்கு சிலைவடித்தான் சேரன் செங்குட்டுவன். போரிலே கணவர் இறந்தார் என்று கேள்வியுற்றும் பால்மணம் மாறாத பச்சில குழந்தை அழைத்து சீவி முடித்து சிங்காரித்து நெற்றியிலே வீர திலகமிட்டு போருக்கு போய்வா மகனே, தாய் நாடு காத்திட செல்லடா தங்கமே என்று வீரத்தோடு வழியெடுத்து வைத்த எனது அருமை தாய் தந்தைமார்களே, உங்கள் அனைவருக்கும் தெலுங்காவின் தேசத்தை ஆளக்கூடிய பெருமான் வணக்கம் வணக்கம் வணக்கம். முந்தி தவமிருந்து 300 நாள் வடி சுமந்து தொட்டி குலுக்க துணை நடுக்க என்னை இயன்றெடுத்தவள் என் தாய்தான். இருந்த போதிலும் இவ்வுலகில் பிரகாசிக்க செய்தவள் அன்னை பராசக்தியாகும். அந்தவளை வணங்கிவிட்டு பிறகு நான் ஏற்றிருக்கும் கதைக்கு செல்கின்றேன். நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி ஒன்னே நினைச்சு விட்டா கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டிய குளம் தெரியுதடி மகமாயி நவையாளும் நாயகியானம் மகமாயி கண்ணிமை போல காத்திருவாள் மகமாயி உமையவள் அவளே இவமான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தால் அவளே இசை கலையாவும் தந்தருட வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி தஞ்சமென்று உண்மை சரணடைத்தே தஞ்சை முத்துமாயி முந்தைய நிலைகளை கலைந்தெறிவாள் தாய் மயிலையே முண்டக கண்ணி கோடகிரி பத்ரகாளி தேடு வரம் தருவார் என் தாய் தேக்காட்டு கருமாரி ஆத்தா கருமாரி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோ காத்தாய் மகமாயி கருணை தெய்வமாகாளி காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளி காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளி காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளி நாத்தமலை வாழும் எங்கள் நாயகி யான் திருத்தூரி மாதா கண்பாடி கண்பாத்தால் போதும் பாத்தாகி பாவமெல்லாம் பரத்தோ ஆத்தா கருமாரி கண்பாட்டால் போதும் பாத்தாகி பாவமெல்லாம் பரத்தோடு நெற்றியிலே வீரத்திருப்பா திருமணிய தந்திருவா வந்தனை பாதருவா வந்தனை தீருவா மஞ்சளிலே குளிச்சொல்லி பார்த்து யாரமாய் தீர்த்திருப்பார் அஞ்சலிலே குளித்திருப்பாள் சிங்கரமாய் சிரித்திருப்பாள் அஞ்சலிலே குளிச்சொல்லி பார்த்து யாரமாய் தீர்த்திருப்பார் தஞ்சமென்று வந்திருந்தால் தயக்கா தீருவா தஞ்சமென்று வந்திருந்தால் தயக்கா தீருவா கருமாரி கண்பாட்டால் போதும் மாதா பிடி பாவமெல்லாம் மல்லிகை சரத்தோடுத்து மாறுகின்றோம் பாதத்தை எண்ணி வச்சு பள்ளியை சரந்தொடுத்து பாடுகின்றோம் அரிசி பாவலியை கெட்டு பொங்கலிட்டோம் அம்மா துணியை
கண்ணீரை துடைத்து விட ஓடிவாமா அம்மா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா இந்த சின்னவனின் குரல் கேட்டு உன்முகம் இருப்பேன் அம்மா சிரித்தவனை எதிலும் வழியனுப்பு அம்மா கண்ணிரண்டும் முன்னொருவே காண வேண்டும் அம்மா காணிரண்டும் உன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் நான் உன்னையே பாட வேண்டும் அம்மா எல்லோரும் பக்தியோடு கையெடுத்து உன்னையே கும்பிட வேண்டும் எண்ணமெல்லாம் உன் நிறைவேயாக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மண்ணளக்கும் தாயே பெரிய பாளையத்தம்மா மண்ணளக்கும் தாயே குலதெய்வமே கொட்டியங்குளம் மாரியம்மா மாமதுரையே தெப்பக்குளம் மாரியம்மா விருதுநகரிலே குமாரியம்மா சிவகாசியிலே பத்ரகாளியம்மா வீரவாண்டியிலே கௌமாரியம்மா தாயமங்கலத்திலே முத்துமாரியம்மா இடுக்கங்குடியிலே மாரியம்மா செந்தூரிலே சந்தனமாரியம்மா ஆரல் வாய்மொழியிலே முப்பந்தலே செட்டி மாரியம்மா பெருந்துறையிலே சதுரங்க நாயகியம்மா சிவகங்கையிலே வெட்டுடையார் காளியம்மா திண்டுக்கல்லிலே கோட்டை மாரியம்மா மணப்பாறையிலே முத்துமாரியம்மா திருச்சியிலே சமயபுரத்தம்மா வெக்காளியம்மா திருவாச்சூர் மதுரகாளியம்மா மண்ணளக்கும் தாயே தஞ்சையிலே புன்னைநல்லூர் மாரியம்மா குழந்தையிலே படைவெட்டி மாரியம்மா மலங்கை மானிலே பாடைகட்டி மாரியம்மா நாகையிலே நெல்லுக்கடை மாரியம்மா வேளாங்கண்ணியிலே வேளாங்கண்ணியம்மா திருத்துறை பூண்டியிலே உள்ளாட்சியம்மா எட்டுக்குடியிலே திரௌபதி மாரியம்மா ஆரூரிலே சீதளாதேவி எல்லம்மா பட்டுக்கோட்டையிலே நாடியம்மா அறந்தாங்கியிலே வீரமாகாளியம்மா திருவப்பூர் மாரியம்மா கொண்டையூர் மாரியம்மா காரைக்குடியிலே கொப்புடைய நாயகியம்மா கண் கொடுக்கும் தெய்வமே நாட்டரசன் கோட்டை வாழும் என் கண்ணாத்தா மண்ணடட்டும் தாயே பழவீட்டிலேகா பரமேஸ்வரி அம்மா மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மா வெட்டுவானம் எல்லையம்மா செங்கையிலே மணப்பாக்கம் கண்ணியம்மா செங்கையிலே நாகாத்தம்மா மண்ணடக்கும் தாயே சென்னையிலே மயிலையிலே அருள்மிகுதேவி முண்டக கண்ணியம்மா கோடகிலே பத்ரகாளியம்மா அள்ளிக்கேணியிலே எல்லம்மா பொரசையிலே பாதாள பொன்னியம்மா
மாம்பழத்திலே முப்பாத்தம்மா, வட சென்னையிலே ரேணுகா பரமேஸ்வரி அம்மா, மண்ணளக்கும் தாயே சேலத்திலே அன்னதான மாரியம்மா, ஈரோட்டிலே சின்ன மாரி பெரிய மாரியம்மா, கோவையிலே தண்டு மாரியம்மா கோடியம்மா, சத்தியமங்கலத்திலே பன்னாரி மாரியம்மா, மண்ணடக்கும் தாயே வடநாட்டிலே காசி விசாலாட்சி அம்மா, வங்காளத்திலே காளியம்மா, விஜயவாடாவிலே கனகதுர்க்கையம்மா, கர்நாடக மாநிலத்திலே அன்னை சாமுண்டீஸ்வரி சாரதாம்பிகே மூகாம்பிகே அம்மா, தங்க வயலிலே கங்கையம்மா, மண்ணடக்கும் தாயே கேரளத்திலே சோட்டாடி கரை பகவதி அம்மே, கொடுங்கல்லூர் பகவதி அம்மே, மண்ணளக்கும் தாயே மலேசிய நாட்டிலே மகாமாரி அம்மா, சிங்கப்பூரிலே வீரமாரி அம்மா, இதை அனைத்தையும் ஒன்று சேர்ந்த சத்துசரூபமே அம்மா திருவேர் காட்டுவான் கனவிலும் நினைவிலும் இவன் தொழும் என் சத்திய தெய்வமே கருணாரி அம்மா, கருணாரி அம்மா, இந்த மகனுடைய குறைகளையும் கவலைகளையும் தீரடி அம்மா, அம்மா அம்மா அம்மா, பாரதி பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். ராஜி எஸ்ஆர்எஸ் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கின்றார். அன்னவர் குடும்பம் மென்மேலும் உயர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன். முன்பதாக நடந்தாய் வாடி காவேரி என்ற பாடலை பாராட்டி ஒரு அன்பர் அன்பளிப்பளித்திருக்கின்றார். பெயர் சொல்லவில்லை. அவர்கள் குடும்பம் மென்மேலும் உயர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன். இப்பொழுது நான் ஏற்றிருக்கும் கதாபாத்திரத்துக்கு செல்கின்றேன். நான் என் நாடு என் நாட்டு மக்கள் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும். ஐயனே, நோயின்றி வாழ வேண்டும். தாயே பராசக்தி, ஆதி பராசக்தி போல அரவணைக்கும் அன்னையே, நீதிக்கு தலைவணங்கி காத்திருக்கின்றேன். இந்த மண்ணை நம்பி இருக்கின்றேன். உன்னை கைவிட்டு விடாது என்னை. தெற்கு கடல் சூழ் பூமியா வந்த தெலுங்காவிரி தேசத்தை வெகு நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்து வருகின்றேன். என் ஆட்சி காலத்தில் யார் எதை கேட்டாலும் கேட்டவர்களுக்கு கேட்ட பொருள் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். அன்னதானம், சொர்ணதானம், பூமி தானம், தாய் தானம், இப்படி தான தர்மங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தம் அமைத்து இந்நாட்டு மக்களை நலமோடும் வளமோடும் வழிநடத்தி வருகின்றேன். அது மட்டுமல்ல, விவசாய பெருங்குடி மக்கள் என்றால் இந்நாட்டின் முதுகெலும்பு என்பார்கள். அண்ணவர்களுக்கு வேண்டிய பொருளுதவிகளை கொடுத்து சுபிட்சமான வாழ வழி வைத்து வைத்திருக்கின்றேன். இப்படி ஆட்சி செய்திருக்கும் எனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்பதை நினைத்து நினைத்து என் உள்ளம் குமரிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் குழந்தை பிறந்து இறந்துவிடும் அல்லது இறந்தே பிறந்துவிடும். அப்படி இருப்பதனால் நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லாமல் தவியாய் தடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் ஆதி சிவனை நினைத்து அடிதினமும் ஆதி சிவனையும் அந்த அரிராமக்காரனையும் நினைத்து அடிதினம் பூஜித்து வருகின்றேன். நீண்ட காலத்திற்கு பிறகு எனக்கும் வயது 60 ஆகிவிட்டது. என் மனைவி கோட்டக்கருப்பாய்க்கு 55 வயதாகிவிட்டது. நீண்ட காலத்திற்கு பிறகு ஆதி சிவனின் அருளாலும் அரிராமக்காரனின் அருளாலும் இப்பொழுது எமது மனைவி கோட்டக்கருப்பாய் நிறைவான கற்பவதியாக இருக்கின்றார். அரசவை முடிந்து அந்த புறத்திற்கு வரும்பொழுது படிப்பெண்களும் தாய்மார்களும் எங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். யாது காரணம், என்ன விவரம் என்று அறிய வேண்டும். என்ன விவரம் என்று அறிய வேண்டும் என்றால் அமைச்சர் அழைக்க வேண்டும். அமைச்சரோ நகர சோதனை சென்றிருக்கின்றார். அன்னவரை அழைக்க வேண்டும் என்றால் அன்னவரை வாழ்த்திவிட்டு பிறகு அமைச்சர் அழைக்க வேண்டும். சிங்கள தீவில் கடற்கரையும் எங்கள் சென்ற
கரையில் எங்கள் இளந்ததில் நீர பவனி வந்தார். வெங்கலத்தீவில் கடற்கரையில் எங்கள் செந்தம் தோழ அழகின்றார். செகண்டிய நாட்டில் நதிக்கரையில் எங்கள் இளந்ததில் நீர பவனி வந்தார். இல்லவன் சேரன் பாண்டியராட்டில் உள்ளவன் சேரன் பாண்டியரவன் இல்லவன் சேரன் பாண்டியராட்டில் ஏகிரி மகளை மனம் முடித்தார். விளைகின்ற தங்கம் அணியாத செல்வம் இதோடு பாடுத்தார். தாயக கொண்டாரே பரிவாடும் பெண்ணாரே. யாருக்கு அமைச்சரை அழைத்து வரும் நாடு செலுத்திட ஆட்சி விடுங்க நல்ல அரசு தேவை நாடு செலுத்திட ஆட்சி புரிந்த நல்ல அரசு தேவை. நாட்டுக்கு நல்ல அரசு தேவை. நாடு செலுத்திட ஆட்சி விடுங்க நல்ல அரசு தேவை நாட்டுக்கு நல்ல அரசு தேவை ஊர் செலுத்திட உத்தம வைக்கிற உற்ற அரசு தேவை. நாட்டுக்கு உற்ற அரசு தேவை. மன்னர் வாழ்கை, மாமன்னர் வாழ்கை, அரசர் வாழ்கை, கோட்டை பெருமாள் வாழ்க 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 பல்லாண்டு. மன்னர் மன்னவா, உங்கள் பொன்னான பாதங்களுக்கு கோடான கொஞ்சம் நமஸ்காரங்கள் அரசு. வாழ்க பல்லாண்டு. ஈசன் அருள் வைத்து என் பொறுத்து வாழ வேண்டும். தாங்கள் சித்தம் எமது பாக்கியம் அண்ணா. அமைச்சரே, அண்ணா, தாங்கள் நகர் சோதனைக்கு சென்றிருந்தீர்களா? உண்மைதான். நலம் தானே. நலமாக உள்ளேன் அரசி. தாங்கள் நகர் சோதனைக்கு சென்றிருந்ததால் நாட்டின் நிலையை ஆசைப்படுகின்றேன். தாராளமாக கேளுங்கள், ஏராளமாக கூறுகிறேன். தேவாலயம், பெருமாலயம், காளி, துர்க்கை, விடாரி, கருப்பசாமி இப்படி போன்ற ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை, 3 கால நெய்வேத்தியம் சரிவர நடந்து வருகின்றதா? அதில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றதா? நமது நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் மிகச் சிறப்பாக 6 கால வேலை பூஜை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் வருடம் ஒரு முறை திருவிழாவாகும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குடமுழுக்கு விழாவும் கொண்டாடி வருகிறார்கள் அரசே. அப்படி என்றால் மாதம் 3 மழையும் வருடம் ஒரு பொன்மாரி பெய்து மக்கள் எல்லாம் சேமமாக வாழ்ந்து வருகின்றார்களா? அதில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றதா? மாதம் மும்மாரியும் வருடம் ஒரு பொன்மழை மழை பொழிந்து நாட்டு மக்கள் அனைவரும் விவசாயம் செய்து செழிப்புற்று வாழ்ந்து வருகிறார்கள் மன்னா. அதிலும் எவ்வித குறைபாடுகளும் இல்லை. அன்னதானம், சொர்ணதானம், பூமி தானம், தாலி தானம் இப்படி தான தர்மங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்தோம். 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் அமைத்து அதை தாங்களே பொறுப்பாக கவனித்து வந்தீர்கள். இவைகள் அனைத்தும் செவனவே செய்து வருகின்றீர்களா? அதில் ஏதேனும் குறைகள் இருக்கின்றதா? 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து வருகின்ற பூ கொடு சென்று சப்பானி சொல்லக்கூடிய அனைத்து மக்களும் பசியாரை பயணித்து சென்று வருகிறார்கள் மன்னா. அதிலேயே எவ்வித குறைபாடுகளும் இல்லை. அப்படி என்றால் நமக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் எவ்வித குறைகளும் இல்லை என்று தெரிவிக்கின்றீர்கள். அப்படித்தானே? உண்மைதான் அரசி. எங்கு பார்த்தாலும் மன்னர் வாழ்கை, மாமன்னர் வாழ்கை, அரசர் வாழ்கை, கோட்டை பெருமாள் வாழ்க வாழ்க வாழ்க. ஆனாலும் அமைச்சரே, அண்ணா, மன்னர் வாழ்க, மாமன்னர் வாழ்க, கோட்டை பெருமாள் வாழ்க வாழ்க என்றெல்லாம் போற்றுகின்றார்கள். ஆனாலும் என்று குறை வைக்கின்றீர்கள். ஆனாலும் என்றால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். தாங்கள் கூறுவது என்ன அர்த்தம்? மன்னர் மன்னவா, இந்த தெலுங்காபுரி சீமை சிறப்பாக இருக்க காரணம் மன்னர் கோட்டை பெருமாள் ஆட்சி புரிவதனால் தான். மக்களுக்கு எவ்வித குறைபாடு இல்லாமல் சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறார். மன்னருக்கு பிறகு இந்த நாட்டை ஆளை, இந்த நாட்டு மக்களை காக்க ஒரு இளவரசர் இல்லை என்பதுதான் மக்களுடைய கருத்து. ஓ, பார்த்தீர்களா? நாம் என்ன நினைக்கின்றோம்? நமக்கு பிறகு நாட்டு மக்களை பரிமாறம் செய்ய ஒரு வாரிசு இல்லை என்று நினைக்கின்றோம். அதைத்தான் நாட்டு மக்களும் விரும்புகின்றார்கள். இருந்தாலும் இந்த அரசவை முடிந்து அந்த புறத்திற்கு வரும்போது பணிப்பெண்களும் தாய்மார்களும் எங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எனது மனைவி கோட்டை கற்பாயி நீண்ட காலத்திற்கு பிறகு இப்பொழுது நெல்மாத கற்பவதியாக இருக்கின்றார். உண்மை. ஆகையினால் தாங்கள் சென்று பணிப்பெண்களை அணுகி யாது காரணம் என்ன விவரம் என்று அறிந்து வர வேண்டும். அமைச்சரே, மகாராணி பிரசவ வழியால் துடித்துக் கொண்டிருக்கிறார். பிரசவையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நலமாக இருக்கிறார் அல்லவா? நலமாக உள்ளார்களா?
கஷ்டப்படியாக தானே இருக்கிறார்கள் என்று கூறினேன். கஷ்டப்படியாக இருந்தாலும் நலமாக இருக்கிறார்கள் கேட்க வேண்டும் அல்லவா? என் மனைவி வயதானவர் ஆகினால் எனக்கு ஒரு தாங்கள் சென்று மருத்துவச்சி அணுகி என்ன மட்டும் பார்க்கிறார். அப்படியா இருக்கணும்னா பார்த்துக்கிறேன். அமைச்சர், சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தி. உண்மைதான். என்ன சந்தோஷமான செய்தி? மன்னர் மன்னவா, முதல் முறையாக உயிருடன் 2 பெண் குழந்தை வந்திருக்கிறது. அமைச்சர், என்ன கூறுகிறீர்கள்? உயிருடன் 2 பெண் குழந்தைகள்? உண்மைதான். தாயின் செய்ய நடந்தானே நலமாக உள்ளார்கள், ஒன்று கூட சாகவில்லை. அமைச்சரே, என்ன கூறுகின்றீர்கள்? பிறந்து இறந்து விடும் அல்லது இறந்து பிறந்து விடும் அப்படி இருப்பது இப்பொழுது உயிருடன் என்று தாங்கள் கூறுவதை பார்த்தால் தாங்கள் முன்பதாகவே கூறினீர்கள் அல்லவா? ஆமா. ஒன்று இறந்து பிறக்கும், ஆமா, அல்லது பிறந்து இறக்கும். முதல் முறையாக உயிரோடு இருக்கிறது அல்லவா? உண்மை. அதைத்தான் கூறினேன். ஆமா. மீண்டும் கூக்குரல் கேட்கின்றது. பார்ப்பார்கள். அரசி, அமைச்சரே, மீண்டும் ஒரு சந்தோஷமான செய்தி. உண்மைதான். கூறுங்கள். முன்பதாக 2 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைகள். மீண்டும் இப்பொழுது உயிருடன் 2 பெண் குழந்தைகள். மீண்டும் 2 பெண் குழந்தைகள். மொத்தம் 4 பெண் குழந்தைகள். 4 பெண் குழந்தைகள். உண்மைதான். இறைவா, உன் கருணை நாட்டை ஆள்வதற்கு ஒரே ஒரு வாரிசு கேட்டேன். ஆனால் இப்பொழுது 4 குழந்தைகள் இருக்கின்றது. தெரியவா, உன் கருணை அமைச்சரே, மீண்டும் கூக்குரல் கேட்கின்றது. மீண்டும் சத்தமாகத்தான் இருக்கிறது. ஏக்கா, உங்களுக்கு ஒன்று மைக்கு வேணுமா? ஏக்கா, ஊதா கலர் மஞ்சள் கலர் ஒரு கத்திரி கூட வச்சுக்கலக்கா. டீ கொண்டாங்க. உங்களுக்கு மைக்கு வேணுமா? டீ கொண்டாங்க. உங்க சத்தம் தான் இங்கே கேட்குது. மைக்கு வேணும்னு சொல்லுங்க, கொண்டு வந்து தர்றேன். எங்க பேச விடாம நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னாக்க இப்படி நான் பேசுறேன். ஒரு 145 ரூபா 80,000 நாடகத்தை காலி கொண்டது. சரி, பரவாயில்ல. மன்னா, மீண்டும் சொல்றீங்க, சென்று பார்ப்பாரு. மன்னா, மீண்டும் ஒரு சந்தோஷமான செய்தி. முன்பதாக 4 பெண் குழந்தைகள். ஆமா. இப்பொழுது மீண்டும் உயிருடன் 3 பெண் குழந்தைகள். தெரியுமா, உன் கருணையப்பா, உன் கருணை. அரசால வாரிசில்லை என்று தவித்துக் கொண்டிருந்தேன். நாட்டை ஆள்வதற்கு 1 குழந்தை அல்ல, 2 குழந்தை அல்ல, முதலில் 4, இப்பொழுது 3, 7 பெண் குழந்தைகள். 7 பெண் குழந்தைகள். என்ன ஒரு மகிழ்ச்சி. ஆமா அண்ணா, என் மனைவி எப்படி இருக்கிறார் அறிந்தீர்களா? உள்ள என்னை விடவில்லை. அனுமதிக்க மாட்டார்கள். மறுப்பு வச்சு மறுத்தீர்களா? கேட்டேன், நலமாக இருக்கிறார்களா? சரி, நலமாக இருந்தால் சரி. ஆமா, இந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அண்ணா, என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? மன்னா, தாங்கள் நகர்வலம் சென்றார், அதோ வருகிறார் மன்னர் என்றெல்லாம் குறைத்து பேசுவார்கள். அமைச்சரே, அதோ வருகிறார் மன்னர், மாமன்னர் வருகிறார், அரசர் வாழ்கை, மன்னர் வாழ்கை என்று தங்களை போற்றி பேசுவார்கள். ஆமாம். தாங்கள் சென்ற பிறகு அதோ வருகிறார் மன்னர், மக்கள் இல்லாத மாபாவி, பிள்ளை இல்லாத பெரும்பாவி என்றெல்லாம் பேசுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்றோ வெள்ளிக்கிழமை ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்துள்ளார்கள். இந்த 7 பெண் குழந்தை பிறந்த நாட்டு மக்கள் சென்று பரிசாற்றி அறிவித்தால் அனைத்து மக்களும் அலைகடல் அரண்மனைக்கு வருவார்கள். இந்த குழந்தை அழகாக இருக்கிறது, அந்த குழந்தை அழகாக இருக்கிறது, இந்த குழந்தை அழகாக இருக்கிறது என்று வர்ணித்து பேசுவார்கள். மன்னா, உண்மைதான். அல்லை விட்டு அடித்தாலும் காயம் மாறிவிடும்.
கண்ணை விட்டடித்தால் நோய் வந்துவிடும், திருஷ்டி வந்துவிடும், மீண்டும் குழந்தைகள் இறப்பதற்கு கூட வாய்ப்பு உள்ளது. வேண்டாம் வேண்டாம், பார்த்தீர்களா, வருமுன் காப்பது மந்திரி என்பதை நிறுத்தி விட்டீர்கள். இருந்தாலும் இந்த குழந்தைகளை மறைத்து வளர்ப்பது எப்படி? அந்த கவலை தலைமை மந்திரியாக நான் இருக்கும்போது தாங்களுக்கு அது அரசி. சரி, தாங்கள் தலைமை மந்திரி, தாங்கள் பார்த்துக் கொள்கின்றீர்கள். ஆனால் வாரம் ஒரு முறை இந்த குழந்தைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். உண்மைதான். வரும் பொழுது அந்த குழந்தையை பெயர் சுட்டி அழைக்க வேண்டும். ஒரு குழந்தை அழைத்தால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? உன்னைத்தான் அழைத்தார், என்னை அழைக்க. உண்மையில்தான் பாசமாக இருக்கிறார் என்று அவர்களுக்கு மன வேறுபாடுகள் வந்துவிடும். வரும். ஆமா, அதற்காக ஒரே பெயரில் 7 குழந்தைகளும் வர வேண்டும். அதற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும்? தாங்களே ஆலோசிங்கள். சற்று ஆசனத்தில் அமர்ந்தால் சிந்தித்து கூறுகிறேன். அப்படி எங்களுக்கெல்லாம் டீ வரவே மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல. ஆமா, எப்படி வைக்கலாம்? எப்படி வைக்கலாம்? எப்படி வாயில? அது நல்லா இருக்கா? எப்படி? ஒருவேளை இப்படி வைப்போமா? என்ன கஞ்சானா? அது நல்லா இருக்காதியா. ஒருவேளை இப்படி வைப்போமா? என்ன பாட்டில்னா? ஏற்கனவே எல்லாம் அப்படித்தான் இருந்தது. நீ வேற ஏன் தூண்டுற? சரி, அது இப்படி வச்சாதான் என்ன? எப்படி எப்படி சரிண்ணா? யோசிக்கிறப்பா. யோசிக்கிறா? சரி, இப்படி வச்சிருவான். தீப்பெட்டி. வெட்டும் புளி தீப்பெட்டி. எட்டிலே வெட்டும் புளி தீப்பெட்டி. அது வேணாம். வேண்டாம். நல்லா இல்லை. நல்லா இல்லை. அவர் காசத்தை கொடுத்துருங்க. அவர் காசத்தை கொடுத்துருங்க. சத்தம் மன்னா, கொஞ்சம் வண்டிங்களா மந்திரி? நல்ல பெயரை தெரிந்தது. நல்ல பெயர். என்ன பெயர்? மன்னா, தாங்கள் பெயர் கோட்டை பெருமாள். ஆமா, தாங்கள் ஆலக்குடி சீமை தெலுங்காபுரி சீமை வெள்ளிக்கிழமை என்று ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை வந்திருக்கிறது. ஆமா, ஆகைய தாங்களை நாட்டின் சம்பந்தமாக வைத்து 7 குழந்தைகளுக்கும் ஒரே பெயராக நல்ல பெயர், நாட்டுப்பற்றுடைய பெயர். தெலுங்காய் என்றால் தெலுங்காபுரி தேசத்தை ஆளக்கூடிய தெலுங்காய் என்று பெயர். ஆஹா, என்ன பெயர்! அருமையான பெயர், அழகான பெயர். ஆனால் பெயர் சூட்டி விட்டோம். அண்ணே, டீக்காரண்ணே, உள்ள கொண்டு வந்து கொடுங்க டீ. பெயர் சூட்டி விட்டோம். ஆனால் இந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் தாங்களுக்கு முத்து மாலை பரிசளிக்கிறேன். ஆகட்டும் அண்ணா. தாங்கள் சென்று அரண்மனை களஞ்சத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும் அண்ணா. ஆனாலும் இந்த குழந்தை பிறந்தது யார் யாருக்கு தெரியும்? அந்த வாரம் பாய சொல்லிட்டு போறாங்க ஒரு 4 பேர். அவங்களுக்கு தெரியும். இதை தவிர மாற்றான் நாட்டவர்களுக்கு தெரிவித்தால் தாங்கள் தலை துண்டிக்கப்படும். அவர் போறவங்க சொல்லி உட்கார வைங்க. ஏக்கா, என்னக்கா இந்நேரத்துக்கே சாணி போட கிளம்பிட்டீங்களா? காலையில் 5 மணிக்கு தானே சாணி போட வந்து இருக்கிறதே நீங்களே திருச்சி பண்ண எப்படியா? என் முகலை பார்க்க பிடிக்கலையா உனக்கு? வாங்க, நல்ல நேரத்தை வச்சு போட்டு இப்படி போனது முறையே 4 வேலை 5 வேலை போனது எப்படி? அமைச்சரே, இந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் தாங்களுக்கு ஒரு நாள், இன்று ஒரு நாள் விடுமுறையா சோமபானம் அருந்துவதற்கு அனுமதிக்கிறேன். ஆகட்டும் அண்ணா, நான் சென்று பாருங்கள். கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம்
பவளமடா நெஞ்சிலோடு காட்டு வந்து எடுத்து கொடுத்த தங்கத்தை நீங்களே வச்சு போறீங்க நீலக்கடல் மாலை கண்ட பயிர மாலை பவளமடா நெஞ்சிலோடு காட்டு வந்து எடுத்து கொடுத்த தங்கத்தை வேதவந்த பஞ்சை நீரி வீட்டு வைத்தால் பாவமடா இல்லை இல்லை கொஞ்சம் சொன்னால் பிறகு கண்ணிலே குடியே கருணையில் முத்தை கொண்டு குளத்தை என்றும் கங்கையது செருகி வந்து கவிதை தரும் வார்த்தை என்றும் வார்த்தை என்றும் சத்தியத்தை கோபுரத்தி தவழுவது குழந்தையடா சத்தி கத்தி ஓடும் பிள்ளை மறந்து கெடுப்பதில்லையடா சத்தியத்தை கோபுரத்தி தவழுவது குழந்தையடா சத்தி கத்தி ஓடும் பிள்ளை மறந்து கெடுப்பதில்லையடா உனது பேசத்துவே உனது வார்த்தை வேதமடா உனது பேசத்துவே உனது வார்த்தை வேதமடா உலகம் உள்ளம் என்று உனது எனக்கு சொந்தம் கண்ணா கண்ணிலே குடியே கருணையில் முத்தை கொண்டு குழந்தை என்றும் கங்கையதை தேடி வந்து கவிதை தரும் வார்த்தை என்றும் வார்த்தை என்றும் அமைச்சரே குழந்தைகளை பதனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் நான் சென்று வருகிறேன் ஆகட்டும் அண்ணா சென்று வாருங்கள் என்னதே உங்களுக்கு பிரச்சனை எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்துருந்தீங்க நானும் உங்களை மாதிரி இருந்திருப்பேனா அப்படிதான் இருந்திருக்கு சுரங்கம் அமைத்து சுரங்கத்தில் நல்லவனம் அமைத்து யாருடைய கண்ணில் படாமல் ஏழு குழந்தை வளர்த்து வர வேண்டும் என்று மன்னருடைய ஆணை அதை நிறைவேற்றுவதற்காக இப்பொழுதே செல்கிறேன் நந்தவனம் அமைக்கிறேன்